பேசாம இருந்து தொலைங்கடா. இத்தனை நாள் நான் கம்ப்யூட்டர் மண்டை பைத்து குடிச்சிட்டு கப்பூர் குடிச்சிட்டு நேற்று தொகலத்தை போய் எத்தனை செலவு வச்சிருக்க தெரியுமா நீங்க? போட்டேன்னு வச்சுக்க, ஒரு குவார்டர் போனா போதும் அப்படின்னு சொன்னா சும்மா புள்ள வாங்கி அடிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு என்ன அடிச்சுட்டு இருக்கிற? நீ விட்டு வெளியே போய்ப்படா, போய் போயிருங்க. ராமத்தால கூட்டிட்டு போ படா போடி. நீங்க என்னமோ அடிச்சு சாவுங்க, சும்மா நான் பாத்துக்கிறேன் போ. வரி புரியாட்ட எப்பா பிரச்சனை 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 சண்டையா வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் குத்துன்னு வச்சுக்க மூக்கு மேல. ரம்மு ஜின்னும் என்னென்னோ கேட்கறானுங்க. அவளுக்கு ஓட்டாவாமா ராமத்தால வாங்கி கொடுத்துருக்கியா? டே புச்சி கம்மிடுக்கடா நீங்க ஒருத்தர் புச்சுக்கா 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 புச்சுக்கா. அநியாயம் பண்ணி சொல்லுங்க புள்ளக்குட்டி வேற. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? மட்டும் பிச்சிருந்தாக்கும் போட்டனா கொஞ்சம் எந்திரிச்சு கிளம்புறா. நீ வேண்டாம் ஒருத்தருமே வேண்டாம். புதுசாக ஆள் சேர்த்து போறது வேண்டாம். அந்த பிள்ளைகள் வேண்டாம் போங்க. அந்த பிள்ளைல கூட்டு காசு கொடுத்து படிக்க வச்சுக்கிட்ட போங்கடா. நான் பேசி கட்டிக்கிட்டு போங்க. இங்க கிளம்புங்க ஒரு பாட்டில். என்னது இதெல்லாம்? என்ன அப்ப பண்ணி வச்சுருக்கலாம் குப்பை இப்படித்தானே? ஒரு நாளைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு வந்து அவ்வளோ கஷ்டமா இருக்குது உங்களுக்கு. அம்மா தோட்டத்தில் போய் வேலை செஞ்சிருக்கீங்க. என்னடா வேலை கொடுக்குறீங்க? எந்த வேலையுமே செய்யல. வாழையால அறுத்து சப்பு 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 தின்ட்டு வந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்கலாட்டு போனேன் கேட்டு. சரி பிள்ளை ரொம்ப நாள் ஆச்சு போய் சுற்றி பார்த்துட்டு வரலாட்டு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. கோழி தின்னா குட்டு போட்டான்னு போட்டேன். நீ எங்கம்மா அப்புறா எங்கம்மா அப்படின்னு சொல்றது தெலுங்கு வார்த்தைக்கு அது ஒரு காமெடியான வார்த்தை. பொய்யாலன்னு சொல்ற அது மாதிரி தெலுங்கு எங்கம்மா நீ எங்கம்மா அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் பிடிச்சி பழகுங்க. நீ எங்கம்மா அப்படின்னு பிடிச்சி பழகுங்க. பொய்யால சொன்னாங்க ஒரு பேச்சு கேட்கறதுல என்ன நினைச்சுட்டு இருக்கலாம். இதெல்லாம் எங்க போகிறது எங்க வர்றது? போகுது அடியாய் சும்மா தான் உன்னே நான் விட்டு வைக்க மாட்டேன். படி நீ உன்னை விட்டு படுத்த நான் போயிருந்தாங்க. அப்போ நீ போடு 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 குத்துன்னு வச்சுக்கோ குத்தோ. ஒரு இதுலையுமே நீ கரெக்டாக பண்ணிக்கிறீங்க. அவங்க போயிட்டு முனியாண்டி முட்டிட்டு பண்ண போயிட்டு போறப்போ எனக்கு ஒரு முனியாண்டி வேண்டாம் வெங்காயம் படுத்து இதெல்லாம் குட்டியெல்லாம் பறிச்சு வச்சு அதை வச்சு நான் பார்த்துக்குவேன். முனியாண்டி வெங்காயாண்டி சரச்சா எல்லாம் முட்டிட்டு ஓடும்பி பகடி ஒருத்தருமே பாட்டாது. இந்த இதே இப்போ விளங்கல நம்ம ஃபேமிலி. நான் நீ பேய் ஓட்டல வெங்காயம் ஓட்டல போங்கடா. பேய் ஓட்டுறாங்க வந்து ஐடியா கொடுத்து இன்னொரு ஐடியாவில் வந்து உட்காந்து நாசமா போய் காட்டுறா. நாசமா போகலையா? டே ஒண்ணுமே முடியலடா. 10 காசு சம்பாதிச்சிருக்கிறோமா? இருக்கிற காசு செலவு பண்ணி போட்டு உட்காந்துருக்கிறோம். ரேஷன் கார்டு அரிசியே போட்டனா? ரேஷன் கார்டு அரிசி போடுறது பெரிய விஷயம்டா. நேற்று தான் பிரியாணி அரிசி போட்டு பிரியாணி போட்டு தின்ட்டு வந்தேங்க. நான் வாயில் வச்சு ஏதாவது 7 மீட்டர் குடிச்சு போட்டு வந்துட்டேன். அது பக்கத்து தோட்டக்காரர் வெட்டி கொடுத்தாரு. எத்திருந்தாக்கு ஒரு எத்து. இன்னும் உனக்கு மரியாதைக்கிறதா இல்லடா. கொஞ்சம் கூட அக்கப்போர் பண்றீங்க. எங்க பார்த்தாலும் மாத்த வாங்குறீங்கடா. இந்த திட்டு கேட்டுக்கிட்டு நாங்க இருக்கலாம் அப்புறம் இருக்கிறா. போ போ எனக்கு தேவையில்லை. கிளம்புங்களா. சும்மா நீ போகலையா? நீ போகலையா? நான் என்னோட புருஷன் மாதிரி நீ ஓடிடு. யாருமே மாட்டேன். நான் பார்த்துக்க என்னால முடியும். என்ன யார் வந்து எனக்கு குழப்ப பிடிக்கிறீங்களா? அழுகே வந்துட மாட்டேங்குது. உண்மையிலேயே சொல்றேன். யார் வந்து என்ன என்னத்தை நிவர்த்தி பண்றாங்க? எனக்கு ஏசி போய் 20 நாள் 2 மாசம் ஆகி போச்சு. ஏசி வாங்கி முடியல. காசு காட்ட இல்லைங்கிறாங்க. யார் உங்களை தான் கேட்கணும். அப்ப யாரும் கேட்கறீங்க? யார் பாத்துக்கிறாங்க? இப்ப இவர்கிட்ட தண்ணி போட்ட காசு இருந்தா கூட ஏசி வாங்கிருக்கலாம். ஏசி வாங்கி குழுக்குள்ள பாட்டு தண்ணி குடிச்சான் போயிட்டா சித்து போயிருவா. சித்துல உங்களுக்கு கஞ்சி இல்லடா. ஒரு போட்டான்னு வச்சுக்க நீ பிச்சிரு வேடாக்கும். டென்ஷன் ஆகுதுங்க. அப்படி எனக்கு இன்னைக்கு அந்த இன்னைக்கு ஸ்ரீராமுக்கு வந்து பர்த்டே போன் பண்ணாம கூப்பிட்டு அப்படி தம்பி போன் பண்ணி மிஸ் கால் கிடக்குது. நான் பார்க்க முடியும். இந்த மொபைல் வேறு சைலண்ட்ல போயிடுச்சு. நான் அதை எடுக்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் போன் பண்ண மாட்டேன்னு அசால்ட்டை விட்டுட்டேன். அது பார்த்தா மிஸ் காலாக வந்து கிடக்குது. அப்புறம் ஒரு வீடியோ மட்டும் போட்டுவிட்டு நான் வேண்டா நீ போய் மாட்டா ஸ்ரீராம் பர்த்டேக்கு. அதுக்கெல்லாம் போக மாட்டேன். அங்கே அங்கே வந்து சிக்கன்ல செய்ய மாட்டாங்க. செய்யும் தான் அந்த பையன் சாப்பிட்றது. ஸ்ரீராமடா விஷ்ணு சேனல் இருக்குதுல்ல அந்த பையன். அந்த ஸ்ரீராம் இது திருப்பூர். இங்கிருந்து திருப்பூருக்கு எப்படி போறதா? இந்த போயிருந்தீங்கன்னா என்ன ட்ரெயின் லோக்மானியத்தில் ட்ரெயின் அங்கே போகும். அங்கே போய் விஸ் பண்ணிட்டு வரல. காலையில் விஸ் பண்ண கூடாதா? இல்லை போன் பண்ணி விஸ் பண்ண. அது கூட பண்ண தெரியாது. ஸ்ரீராம் உனக்காக நான் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ தங்கோ. நான் சொல்லிக்கிறோம் பிச்சு போட்டாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீராம். இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். மனமாற வாழ்த்துக்கிறேன். பல செல்வங்களையும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். எல்லாம் வெல்ல என் சிவபெருமானை வேண்டிக்கிறேன் தங்கம். சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டேன். சரியா? இவங்கெல்லாம் சொல்லல. இதுக்கு நான் பெரிய வீடியோலேயே சொல்லிட்டேன். சந்தோஷப்பட இந்த வீடியோ கண்டிப்பா பாரு. பார்த்துட்டு எல்லாம் உனக்கு லைக் போட்டோம். உன்னை வாழ்த்துட்டோம். சரியா? நீ எத்தனை பிள்ளை பத்தி 2 தொட்ட கட்டிடுவாங்க. அதுதான் 3 பிள்ளை பெத்து வச்சுட்டு நீ எதுக்கு அப்படிங்கிறா? ஏங்க ஒரு பழமொழி சொல்றது தப்பா? எத்தனை பிள்ளை பத்தி 2 தொட்ட கட்டுறான்னு சொல்றது ஒரு தப்பா? அது பழமொழிடி. அதெல்லாம் ஏமாத்தி பிழைப்பாங்க. அதுக்கு அந்த பழமொழி சொல்லுவாங்க. ஒரு பிள்ளை ஏமாத்தி திங்குவாங்க பாரு. அது போட்டோன்னு வச்சுக்க. நீ இருக்கிற நீ பேசாத. நீ ஒத்தராசம் வச்சுக்கிட்டு என்ன அக்கப்புறம் பண்ற? ஸ்ரீராம் ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்க போங்க. அப்படி பிச்சிரும் நாக்கு. அந்த பையன் பர்த்டே பிறந்தநாள்டா. எங்க பிறந்தநாள் யாரு சொன்னாங்க அப்படிங்கிறா? இங்கொன்னு நான் பால் குடிக்கிட்டா வேண்டாமான்னு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு குடிச்சிட்டு இருக்குது. நான் சிரிச்சா நீ சிரிச்சிடாத. ஐயோ அதுல வேற நான் குடிச்ச நிலை எனக்கு அந்த பையன் வந்து 2 கொடுத்தாப்படி. ஓகே அம்மா நீங்க வயசானவங்க குடியில் கொடுத்தாப்படி. அதுல நீயும் ஓட்ட ஓட்டு குடிக்கிற? இன்னொரு போய் கேட்டு குடிக்கிற?
ஜின்னுக்கு கலந்தியா? ஜின்னு பிராந்தி ஜின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படிங்க. அதுல கலந்து குடிக்கிறது தேங்காய் தண்ணி போட்டோயா வேணும். அந்த முடி இருக்கிறது பார்த்தா பிடிச்சி பிச்சுட்டுண்டா. மேச வச்சிருக்க அதை தான் சொல்றேன்டா. இது படிக்குட்டியா டேய்? நீங்க என்ன பண்ணீங்கன்னா இதுக்கு இருக்கிறது அறிவு இருக்குதானா? வீடுக்குள்ள போட்டு மேல தூக்கி கீழே போட்டு விடிய விடியா. நான் விடியா காலையில் எந்த கிளீன் பண்ணி கிடக்குறேன். வேற வேற ஒரு நாளைக்கு 3 டைம் கிளீன் பண்றேன்டா. ஏதாவது கிளீன் பண்ணிக்கலதா? நாங்க எதுக்கு கிளீன் பண்றோம் அப்படிங்கிறா? உங்களுக்கு பிடிச்சது வளர்க்குறீங்க நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிறா. எனக்கு பிடிச்சது தான்டா. இன்னையிலிருந்து நான் சொல்றேன், இந்த கறி சிக்கன் கொய்யால குத்தி போடும்டா. நீ போடா, நீ பெரிய புடிக்காட்டு பேச குச்சாமணி மேல பயங்கரமா கோவம் வருது எனக்கு. முன்னாடி நீ கமெண்ட்ரா பெரிய இதெல்லாம் வந்துட்டாங்கல்ல. ஒரு நாளைக்கு போயிட்டு போய் ஃப்ரீயா அதெல்லாம் போய் சாப்பிட்டு ஜாலியா இருக்கு. தோட்டத்தை சுத்தி பாட்டு வரதுக்குள்ள சும்மா எல்லாம் பரவா பறந்துருச்சு. நான் வரும்போது எல்லாம் சொல்றாங்க உங்க ஃபேமிலி ஃபுல்லா கொஞ்சம் குய்யால் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. டான்ஸ் போட்டீங்களா இல்லையா? ஹிந்தி பாட்டு போட்டு டான்ஸ் போட்டே இல்லையா? வச்சு கழுட்டுன்னு வச்சுக்க. பாட்டு போட்டு டான்ஸ் போட்டிருக்கீங்க. யாரை போட்டு சொல்லுச்சு டான்ஸு? குத்துன்னு வச்சுக்க. நீ வாங்க எங்க கூட்டு போய் நான் பாரு. அதுக்கப்புறம் என்ன போயிட்டு வரது டூர் கோயில் என்னது டூர் கோயில் போறேன்னு சொல்லி ட்ரெயினில் புக் பண்ணுறது. ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. நம்ம பழகி அடி பிச்சுருக்குண்ணே போட்டு போயிரு. கிளம்பு நீ போ. நீ என் வேலை செய்யுங்க செய்யாம போனீங்களா? நான் வேலையை சொல்ல மாட்டேன் யாருக்கும். சரியா? என்னால் முடிச்சுனா நான் செஞ்சுக்கலாம் விட்டலாம். உங்களுக்கு வேலை நான் சொல்ற அளவுக்கு நான் மைண்ட் இல்லை எனக்கு. நீங்க நேற்று பண்ணிதான் போதும். நான் என்ன பண்ணேன்? பாவம் தான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அங்க நான் அடிச்சிட்டீங்க. அந்த தண்ணி தொட்டியில் இருக்கிறதெல்லாம் போட்டால சிக்கனை போட்டு மோந்து எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க வந்து நீ மானம் போற அளவுக்கு திட்டுறாங்கடா. நம்ம தோட்டத்தில் போர் மட்டும் தான்டா இருக்குது. தொட்டி எங்கடா இருக்குது? பக்கத்து தொட்டி தான் போய் கழுவி குடிச்சிங்க. சிக்கன் கழுவு கோழியா இருக்க மாட்டுக்கிட்டு நீ வாங்க. எப்பா நான் கூட்டி போறேன்னு பாருங்க. நன்றி வணக்கம் மீண்டு வரேன். இதுல எங்கேயுமே கூட்டி போக மாட்டேன். என்னடி சரோஜா? என்ன உன்னை கூப்பிட இதாகுதா? டேய் அந்த சிலுக்கு ரோசா கொண்டு விட்டே இல்லையாடா? எங்க போய் அந்த பிள்ளை அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறா. அவ மேனா மினிக்கு அப்பா ஐயா பேச கேட்காம இவனை இந்த குஞ்சாமணி புது லவ் பண்ணிட்டு கிடக்குறான். அதுக்கு அதை விட்டு இருக்குது. சொன்னா புரிஞ்சுக்கவும் மாட்டேங்குது. போகட்டும் அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் அங்கிட்டே உட்காந்துக்கிட்டோம். கூப்பிட்டேன்னு வச்சுக்கா வீக்கிட்டு நமக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? முன்னாடி விட்டு போய் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறத? 24 வயசுல கல்யாணம் பண்ணி என்ன சம்பாதிச்சுட்டு நீங்க? படிக்கவும் இல்லை. சரி போ படிக்கல. ஒரு வேலையா செஞ்சு கத்துக்கிட்டு அந்த ஒரு வேலை நிரந்தரமா கரெக்டா சரியா? சும்மா கல்யாணம் பண்ணி தீர்த்து வச்சா அதுக்கப்புறம் தான் மூக்கு திருப்பி விட்டுருவாங்க. காது பிடிச்சி குறைஞ்சு பிச்சிருவாங்க. சும்மா விடுவாங்க நினைச்சாங்க. பிள்ளை பிறந்து வச்சுக்கா. அப்படியே அந்த ஒரு தேள் வந்து குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த குட்டி அந்த தேலை வந்து அரிச்சு தின்னு குடிச்சு அது ஒரு டைம் தான் குட்டி போடும் தேள். அதுக்கப்புறம் அந்த குட்டி ஃபுல்லா வந்து அரிச்சு தின்ட்டு போயிடும். அந்த மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கிறான். போனாங்க.